ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை? முதலாவது, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள். யார் அந்த மனைவி? அந்த பெண் யார்? அந்த பெண்ணுடைய தன்மை என்ன? அந்த பெண்ணுடைய நன்மை என்ன? அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன? அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன, கெட்ட குணம் என்ன? அந்த பெண் எதை விரும்புவாள், எதை விரும்ப மாட்டாள்? முதலில் அதை அறிந்து கொள். அதை படி. அந்த பெண்ணோடு வாழ்ந்து அதை படி. அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இதுபோல் தான் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. யோசித்து பாருங்கள் மூமின்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை அறிந்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா, நீ எப்போது கோபத்தோடு இருக்கிறாய், எப்போது என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.